மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக உறுப்பினர்கள் கவனத்தை ஈர்த்துட்டு உட்காரணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி சமீப காலமாக 30 மடங்கிலிருந்து 30% 40% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, வெங்காயம், புளி போன்றவெல்லாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைனா கூட இன்னொரு பொருள், இப்ப புளினா ரசம் மட்டுமே வச்சு கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் உணவு துறையின் மூலமாகவும் வெளி மாநிலங்களிலிருந்து அதை பெறப்பட்டு மலிவு விலையில் ரேஷன் கடையின் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசு எப்படி கடந்த காலங்களில் பொங்கலுக்கெல்லாம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ் பட முடியாது. நான் பெரிஷபிள் குட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முனைவர் தாரகை கத்பட் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக ஏறிவிட்டாலும் இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து இருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த முன்னால நம்ம ஒவ்வொரு பண்டிகை, அதாவது பொங்கல் இப்படிப்பட்ட டைம்ல தொகுப்பா இந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மிகு பேரவை தலைவர் அவர்களே, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு 30 லட்சம் டன் எத்தினாலுக்கு அனுப்பப்படுவதால் இன்றைக்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ சர்க்கரை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல எரிவாயு விலை உயர்ந்திருப்பதால் சாதாரண டீ கடைகளில், தெருவோர கடைகளில் கூட 10 ரூபாய் விற்ற டீ இன்றைக்கு 15 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல பொன்னி அரிசி 65 ரூபாய்ந்து 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. உளுந்தம்பருப்பு 120 ரூபாய்ந்து 150 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடலைப்பருப்பு 80 ரூபாய்ந்து 100 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தனியா 160 ரூபாய்ந்து 250 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நம்முடைய அரசு பொது விநியோக முறையின் சார்பாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும், பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனி போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். அன்பு பேரவைத்தலைவர்களே, இங்கே குறிப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல், டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிறனாடி தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த சர்க்கரை சொல்லணும், அரிசி சொல்லணும்னா
சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்னைக்கு 2 ரூபாய் 7 ரூபாய் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருள் எல்லா இடங்களும் உயருது. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ், நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் ப்ரைஸ் மானிக்கிறத 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணோம். இது கூட வெங்காய விலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் போட ஈவினிங் போட்டிருந்தோம். இந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளெல்லாம் விலை அதிகமாக இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் வகைகளை போடுறதுனால விலை அதிகமாக இருக்கா, விளைச்சல் குறைபாடு அதிகமாக, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் இப்போ வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமல்ல, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைகள் மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும், பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக எடுத்துக் கொடுப்போங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு, என்ன எதை பற்றி சொல்ல போறீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை தொடங்க உள்ள காரணத்தால் சென்னையிலே 3014 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டிருக்கின்றது. பருவமழைக்கு முன்பாகவே முழுமையாக தூர்வாரப்படும். பருவமழை ஆரம்பித்த பிறகு டிசம்பர் மாதம் மறுபடியும் தூர்வாருவார்கள். ஏனென்றால் இதை குறிப்பிட்டிருந்தால் இந்த முறை சமூக ஆர்வலர்கள், சமூக ஆராய்ச்சியாளர்கள் லீனோ புயல் தாக்கம் பெரிய அளவு இருக்கும் என்றும் 1997 மற்றும் 2015 விட அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். இதை ஏன் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறீர்கள்? ஏற்கனவே இருக்க தோண்டி தான் சொல்றேன். ஒப்பந்ததாரர்களுக்கு 2000 ரூபாய் அளவிற்கு இன்னும் நிலுவைத் தொகை உள்ளது. மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கூட மேம்பாட்டு நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட கருப்பை ஆடையோடு மாநகராட்சி கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அரசு போதிய நிதி ஒதுக்கி சென்னை மாநகர மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். பதிவு செய்யப்பட்டது.